இல்லைன்னா ரெசரக்ஷன், கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள், இல்லைன்னா உயிர்ப்பின் நாள் வாழ்த்துக்கள், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். ஹாப்பி ரெசரக்ஷன் டே அப்படின்னு அனுப்பணும். ஆங்கிலத்தில் அனுப்பும் பொழுது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு என்ன பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் அனுப்பணும். எல்லாருமே பொதுவாக ஹாப்பி ஈஸ்டர்னு போட்டு 2 முட்டையை போட்டு ஒரு முயலை போட்டு அனுப்புவாங்க. பத்திரிக்கையில் ஒரு படம் உண்டு. அந்த முட்டைக்கும் முயலுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஒரு முட்டையும் போட்டு ஒரு முயலை விட்டு ஹாப்பி ஈஸ்டர், அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் அப்படி வாழ்த்து சொல்லதாக இருந்தால் சரியாக ஒரு உயிர்த்தெழுந்த காரியங்களை நீங்கள் சரியாக பண்ண வேண்டும். இதெல்லாம் பெரிய பாவமாக ஆண்டவர் அடிச்சிருவாரான்னு அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆண்டவருக்குள் வளர வளர இதெல்லாம் நம்ம திருத்தி கொள்வது நமக்கு நல்லது. கர்த்தர் நல்லவர், தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நம்ம திருப்ப போகிறோம். இன்றைக்கும் 2 தோட்டங்கள் குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். தோட்டம் என்றால் என்ன? தோட்டம்னா என்ன? கார்டன், ஆங்கிலத்தில் கார்டன் சொல்லுவாங்க. பொதுவாக நம்முடைய இடங்களில் நிறைய தோட்டங்கள் இருக்கிறது. ஆனால் வேதத்திலே முக்கியமான 2 தோட்டங்கள் இருக்கிறது. வேதத்தில் முக்கியமான 2 தோட்டம். முதல் தோட்டம் என்ன சொல்லுங்க? அப்பா அழகாக சொல்லிட்டானே, வெரி குட். முதல் தோட்டம் என்ன? பேக்கில் சொல்லுங்க. ஏதேன் தோட்டம். முதல்ல பைபிளில் இருக்கிற தோட்டம் என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டம், ஈடன் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த தோட்டம் எங்கே இருக்குன்னு தெரியலை, அதை கண்டுபிடிக்க முடியல. அதை அப்படியே அழிந்து போனது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். பரவாயில்ல. இன்றைக்கும் தோட்டத்தில் 2 விதமான தோட்டம், அந்த தோட்டத்தில் இருந்த 2 விதமான ஸ்திரீகள், 2 விதமான தோட்டம். கேள்வி கேட்டால் சொன்னா போதுன்னா சரி, நல்ல பிள்ளை. 2 விதமான தோட்டம், 2 விதமான ஸ்திரீகள் குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல் தோட்டம் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் சொன்னதுபடி நமக்கு ஏதேன் தோட்டம் என்று சொல்லி நம்ம சொன்னோம், எல்லாருக்கும் தெரியும். இயேசுவையும் சிலுவையிலே அறைந்து அவர்கள் என்ன பண்ணினார்கள்னா கல்லறையிலே வைத்தார்கள். அல்லேலூயா. அதுவும் ஒரு தோட்டம் என்றுதான் வேதம் சொல்கிறது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் ஒருவர் வாசியுங்க. யோவான் 19:41. ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவின் சரீரத்தை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கல்லறையிலே வைத்தார்கள். இல்லையா? சத்தமாக ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்போ இயேசுவை கல்லறையிலே வைத்தார்கள். அந்த கல்லறை எங்கே இருந்ததுன்னா அது ஒரு தோட்டம். கெத்சமனே தோட்டம். அந்த கெத்சமனே பக்கத்தில் அந்த கல்வாரியில் இயேசுவை அரைஞ்சாங்க பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒருவரும் வைக்கப்படாத, இது வரைக்கும் ஒருத்தரையும் வைக்கலை. அந்த தோட்டத்தில் இயேசுவை கொண்டு, அந்த கல்லறையில் இயேசுவை கொண்டு வைத்தார்கள். ஹல்லேலூயா. வைத்த பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். யோவான் நாம் ஏற்கனவே வாசித்தது தான், இன்னைக்கு வேத வசன பகுதியில் வாசித்தோம். யோவான் 20ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தை நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? ஏன்னா எத்தனை பேர் அதை வாசிக்கும்போது மாறி மாறி வாசிக்கும்போது எத்தனை பேர் அதை கவனித்தார்கள் என்று தெரியல. ஏன்னா சிலருக்கு பைபிள் அதை வாசிக்க தெரியாததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த முதல் 11 வசனத்தை எல்லாருமே சேர்ந்து நிதானமாக நம்ம எல்லாம் வாசிக்க போகிறோம். எல்லாம் தயாராக இருக்கீங்களா? வாசிக்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் பைபிள் எடுத்துட்டிங்களா? வாசிக்க தெரிந்தவர்கள் எல்லாம் எடுக்கணும். யோவான் 20ஆம் அதிகாரம் முதல் 11 வசனம் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய்
கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடி போனார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலையுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோர்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தாள். போதும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த 10ஆம் வசனம் 11ஆம் வசனம், மற்ற சீஷர்கள் எல்லாரும் போயிட்டாங்க, மரியாள் கல்லறை அண்டை நின்று அழுது கொண்டிருந்தாள். வேதத்திலே 6 விதமான மரியாள்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம வாசித்தது மகதலேனா மரியாள். ஹல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக இவளுக்கு 7 பிசாசுகள் இவளை பிடித்திருந்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 7 பிசாசு பிடித்திருந்தது என்று சொல்லி லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மகதலேனா மரியாளை ஆண்டவர் குணப்படுத்தினதுனாலே இவளுக்கு ஆண்டவர் மேலே ஏகப்பட்ட அன்பு, இவளுக்கு இயேசு மேலே ஏகப்பட்ட அன்பு, ஏகப்பட்ட பாசம். இயேசு சிலுவையில் அடித்து அந்த சிலுவையில் தொங்க விடப்பட்டிருக்க நேரத்தில் எல்லா சீஷரும் ஓடி போனார்கள், யோவானை தவிர. இயேசுவுக்கு பக்கத்தில் இருந்த சில ஸ்திரீகள், 2-3 ஸ்திரீகளில் ஒரு ஸ்திரீ இந்த மகதலேனா மரியாள். அல்லேலூயா. இயேசு அடக்கம் பண்ணப்படும் பொழுது அந்த சரீரத்தை அந்த கல்லறைக்குள் வைக்கும் பொழுது அதை பார்த்தது மகதலேனா மரியாள். அடுத்த நாள் காலையில் எழும்பி வந்து பார்க்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் நாள் காலையில் எழும்பி வந்து இருட்டோடு எழும்பி வந்து அவள் வந்து பார்க்குறா. அங்கே பார்த்தா 3 நாளைக்கு முன்னாடி வைத்த அந்த சரீரத்தை காணவில்லை. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு 2 விதமான தோட்டம் என்று சொன்னேன். ஒன்று கெத்செமனே தோட்டம், இன்னொன்று ஏதேன் தோட்டம். ஹல்லேலூயா. 2 விதமான ஸ்திரீகள் என்று சொன்னேன். ஒன்று ஏவாள், இன்னொன்று மகதலேனா மரியாள். நம்முடைய கவனம் எதன் மேல் இருக்கிறது? இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. தோட்டத்தில் உள்ள எதன் மேல் உங்கள் கவனம் இருக்கிறது? தோட்டத்தில் உள்ள எதன் மேல் உங்கள் சிந்தனை இல்லைனா உங்களுடைய கவனம் இருக்கிறது என்று நீங்கள் இன்னைக்கு இந்த செய்தியின் ஊடாய் யோசிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏவாளை இயேசு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, டெய்லி காலையில் எழும்பி உட்காருமா. டெய்லி காலையில் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அந்த பகலின் குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமோடு ஏவாளோடும் அவர் கைகோர்த்து நடப்பார், அவர்களோடு உறவாடுவார், அவர்களோடு சஞ்சரிப்பார். ஆனால் இந்த ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்லியிருந்தார், விசேஷமாக முக்கியமாக ஆதாம்கிட்ட சொல்லியிருந்தார், அந்த நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அது ஆனாலும் நீ என்ன செய்யக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி வச்சுருந்தார். சரி, ஆனால் பைபிள் சொல்கிறபடி பார்த்தால் இவளுக்கு பைபிளில் நம்ம ஒரே அதிகாரத்தில் போட்டிருக்கு. ஆனால் உண்மையாக அது என்ன நடந்திருக்கும் நான் தாழ்மையை விசுவாசிக்கிறேன்னா, இவளுக்கு அனுதினமும் அந்த கனிக்கு மேலே ஒரு கண்ணு, ஒரு கவனம். எந்த பக்கம் போனாலும் என்னத்தை ஆரஞ்சு ஆப்பிள் சாப்பிட்டாலும், ஹல்லேலூயா, உலகத்தில் உள்ள அத்தனை வகையான பழங்களும் அந்த தோட்டத்தில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அவன் அன்னைக்கு சும்மா கூகுளில் அடித்து பார்த்தேன், வேர்ல்டில் எத்தனை விதமான பழங்கள் இருக்குன்னு. கூகுளாலே கண்டுபிடிக்க முடியாது, அன்கவுண்டபுள்னு சொல்லுது. அத்தனை விதமான பழங்கள் பூமியில் இருக்குது, கவுண்ட் பண்ணவே முடியாதா. ஏன்னா ஒவ்வொரு பழங்களும் எத்தனையோ ப்ரீடுகள் வித்தியாசமாக மாறுது இன்னைக்கு. ஆனால் எத்தனையோ லட்சக்கணக்கான பழங்கள் இருந்தால் இவளுக்கு சாப்பிட்டாலும்
என்ன வாட்டர்மெலன் சாப்பிட்டாலும், சீத்தா சாப்பிட்டாலும், மேங்கோ சாப்பிட்டாலும், ஆரஞ்சு சாப்பிட்டாலும், கிரேப்ஸ் சாப்பிட்டாலும், இவளுக்கு கண்ணெல்லாம் அந்த நன்மை தீமை அறிகிற பழத்தை ஒரு நாளாவது சாப்பிட்டு பார்க்கணும். வர்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. இவளுக்கு மனசெல்லாம், இவளுடைய கவனம் எல்லாம் அந்த விருட்சத்தின் கனியின் மேல் இருந்தது. இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், ஆண்டவர் எதை வேண்டான்னு சொன்னாரோ அதன் மேலே தான் இவளுக்கு முழு கவனம் இருந்தது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் இவள் தன்னுடைய நேரத்தை அதிகமாக கர்த்தரோடு செலவழிப்பதை பார்க்கிலும், தன்னுடைய கணவரோடு உட்கார்ந்து பேசுவதை பார்க்கிலும், தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக சர்ப்பத்தோடு பேசுகிறதை ஒரு பழக்கமாய் கொண்டாள். ஆராய்ச்சியாளர், வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்ப்பம், பாம்பு, அது கை கால்கள் இருந்ததாகவும், அது இயேசு கர்த்தர் அதை சபிப்பதற்கு முன்பாக அது பேசுகிற தன்மை உடையதாக இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் மிருகங்களோடு பேசினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவ டெய்லியும் அந்த பாம்பு கிட்ட இருந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. இப்போ பிசாசு பார்த்தா இவளுடைய கவனம் எதில் இருக்கு, இவளுடைய நேரம் எதுக்கு போகுது, ரெண்டையும் அவன் பார்த்தான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இவளுக்கு கவனம் எதில் இருக்கு, உங்கள் நேரம் எதில் இருக்கு, எதில் போகுது. இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த நாள் நம்ம எல்லாம் ரொம்ப அழகாக கொண்டாட போகிறோம். எல்லாரும் முடித்த பிறகு நல்ல சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, சாப்பிடுங்க, சந்தோஷம்தான். ஆனால் ஒரு கேள்வி, உங்கள் கவனம் எதுக்கு மேலே, உங்கள் நேரம் எதுக்கு போகுது? ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் கவனம் எதுக்கு மேலே, உங்கள் நேரம் எதுக்கு போகுது? ஏவாளுடைய கவனம் கர்த்தர் எது வேண்டான்னு சொன்னாரோ அந்த பழத்துக்கு மேலே. இவளுக்கு நேரம் எல்லாம் சர்ப்பத்துக்கு கூட்டாந்து பேசுவா. ஃபார்மாலிட்டிக்கு கர்த்தர் காலையில் வரும்பொழுது மட்டும் ஒரு மணி நேரம் சும்மா ஆண்டவர்கிட்ட பேசிக்கிடுவா. ஆனால் அவள் இருதயம் முழுவதும் சர்ப்பத்தோடு உட்காந்து பேச. ஏன்னா சர்ப்பம் ரொம்ப அழகா தந்திரமாக இவள்கிட்ட பேசுது. ஹல்லேலூயா. சாத்தான் பார்த்தான், இது ரெண்டையும் அவன் கையில் எடுத்தான். சர்ப்பத்தை அவன் கையில் எடுத்தான், இவளுடைய அந்த எண்ணத்தை அவன் கையில் எடுத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சர்ப்பத்தை அவன் கையில் அவன் எடுத்தான், அவளுடைய நேரத்தை எதுக்கு செலவு பண்ணுறாளோ அதை தன்னுடைய கையில் எடுத்தான். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை தவிர எதற்கு அதிகமாக நீங்கள் நேரம் செலவழிக்கிறீங்களோ அது முடிவிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சர்ப்பமாக உங்களை தீண்டும். அது முடிவிலே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அழிவாக வரும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறாலும் சரி நம்பாட்டாலும் சரி, அது எப்படி அப்படி நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சரி, ஆண்டவரை தவிர, இந்த வேதத்தை தவிர, தேவ பிரசன்னத்தை தவிர நீங்கள் எதுக்கு அதிகமாக உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்களோ, அதிகமாக உங்கள் கவனம் எதுக்கு மேலே இருக்குதோ அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக அமையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசேஷமாக பெண்கள் முக்கியமாக இந்த ஆன்லைன்லையும் போகிறதுனால பிசாசு பொதுவாகவே அவன் முதல்ல தொட்டது யாருன்னா ஏவாளை தான் தொட்டான். ஏன் அப்படின்னா, பெண்கள் பொதுவாகவே கொஞ்சம் எமோஷனல் வைஸில் ஆண்களை விட கொஞ்சம் ஜாஸ்தி அவங்க உண்டு, எமோஷனலாக இருப்பாங்க. கர்த்தருடைய பார்வையிலே ஆண்கள் பெண்கள் சமமாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு நாளும் கர்த்தர் பெண்களை மட்டமாக அவர் படைக்கவும் இல்லை, அவர் நினைக்கவும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆன்லைனில் பார்க்குறவர்களாம் சரி, ஒருவேளை இங்கே எனக்கு தெரியல, பெண்களை குறித்து மட்டமான ஆண்கள் தான் பெரிய ஆட்கள், பெண்கள்லாம் மட்டமானவர்கள், அவங்க ஆண்களை விட ஒருபடி கீழே தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க, அந்த எண்ணத்தை மாற்றிருங்க. கர்த்தர் பெண்களுக்கும் ஆண்களுக்கு ஈடான சில காரியங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் விஷயம் என்னன்னா,
பைபிள் சொல்லுது பெண்கள் பலவீனமான பாண்டம். 1 பேதுரு 3:7 எழுதி வச்சுக்கிடு. 1 பேதுரு 3:7. பெண்கள் யாருன்னா பலவீனமான பாண்டம். அதனால புருஷர்கள் அவர்களை பலவீனமான பாண்டம்னு சொன்னால் என்ன பலவீனமான பாண்டம்? பெண்கள் என்ன பலவீனமான பாண்டம்? இப்போ சர்ச்சு முடிஞ்ச உடனே இந்த சர்ச்சை தூத்து க்ளீன் பண்ணி உள்ள பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கணும்னா யார் நிற்பா தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு பெண்கள் தான். நம்ம ஆண்களுக்கு வந்திருக்க டயர்டுக்கு முடிஞ்ச உடனே நமக்கு டயர்டாயிரும், உடனே எல்லாம் எதுவும் போயிடும். வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறது யார் தான்? பெண்கள் தான். நம்மளை ஒரு வாரம் வீட்டில் போட்டு ஒரு 10 பாத்திரத்தை ஒரு வாரம் ஃபுல்லாக தேய்க்க விட்டா நமக்கு தெரியும் அந்த பாத்திரம் தேய்க்கிற வழி என்னன்னு. ஆமேன். இப்போ வாஷிங் மிஷின் வந்திருக்கு, சில வீட்டில் அதுவும் இல்லை. பெண்களுக்கு தெரியும். என்ன கேட்டால் ஆண்களை விட சில நேரங்களில் பெண்கள் தான் பலனாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு பைக்கில் யாருன்னா பின்னாடி ஒரு பையனை உட்கார வச்சு நீங்கள் ஒரு பொருளை கொடுங்க பார்ப்போம். ஒரு பேகு பிடிப்பான், இன்னொரு பேகு கையில் கொடுத்தா ஏற்கனவே பிடிச்சிருந்த பேகை கீழே போட்டுருவான். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. அவ்வளோ ஒரு பரிசுத்தவன் அழகாக சொன்னார். பின் சீட்டில் உட்காந்து பிள்ளைய மடியில் வச்சு 4 பேகையும் மடியில் வச்சு புருஷனும் விழுந்துடாம புருஷனையும் ஒரு பிடிச்சு வச்சுருப்பாங்க. அவன் பிடிச்சாதான் இவங்களுக்கு வண்டி ஓட்ட முடியும். இந்த அம்மா விட்டுன்னு அவரும் கையை விட்டுருவார். பெண்கள் பலவீனமான பாண்டம்னா ஏன் பேதுரு அப்படி சொல்றாருன்னா ஆண்களுடைய பொறுப்பை அந்த இடத்துல பேசுறார். ஹல்லேலூயா. ஆண்களுடைய பொறுப்பை பேசுறார். ஒரு பெண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியவன், பாதுகாவல் கொடுக்க வேண்டியவன் ஒரு ஆண், அவனுடைய கணவன். ப்ரொவிஷன், ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்கு எல்லா விதத்திலும் பராமரிக்க வேண்டியவன் அவருடைய புருஷன், கணவன். ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியவன் அவருடைய கணவன். காரணம், அவர்கள் பலவீன பாண்டம். இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் அதை சொன்னாருன்னு? ஹல்லேலூயா. பலவீனமான பாண்டம் அவங்க மட்டந்தட்டில் அந்த வசனத்தில் ஆண்களுடைய பொறுப்பை அவர் பேசுகிறார். இப்போ கவனிங்க, இந்த பெண்கள் ஆண்களை விட, ஆண்கள் அதுக்கு எமோஷனல் ஆனவர்கள் தான் சிலர். ஆனாலும் பொதுவாகவே பெண்கள் நேச்சுரலாக அவர்களுக்கு ஒரு எமோஷனலை அதிகமாய் கொடுத்துருக்கிறார். அதிக அன்பு அவங்கள்ட்ட இருக்கும். அதிக அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பரிவினையா, அந்த ஒரு இருதயம் டக்குன்னு உடையிற விஷயங்கள் அதிகமாய் பெண்களிடத்தில் இருக்கும். ஆனால் அது உங்களுடைய பலவீனம் கிடையாது. அது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்கிறேன், அந்த எமோஷனல் இருக்காங்கல்ல, எமோஷனல். அதுக்கான பெண்களுக்கு மட்டும்தான் ஐயா பேசுகிறேன்னா ஆண்களுக்கும் தான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த எமோஷனல் இருக்குல்ல, அந்த நீங்கள் உடனே அழுறீங்க, உடனே ஒரு விஷயம் ரொம்ப நேசிக்கிறீங்க, உடனே டக்குன்னு நம்பிடுவாங்க. பொதுவாக இந்த வாலிப பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே விசேஷமாய் பெண் பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் உங்களுடைய அந்த எமோஷனலை சத்துரு தன்னுடைய கையில் எடுக்க பார்ப்பான். ஆமே. ஏன்னா இது லைவ்லையும் போகிறதுனால தான் நான் பேசுகிறேன். அவன் கையில் எடுக்க பார்ப்பான். நான் அதனால சொன்னேன், அது உங்களுடைய பலவீனம் கிடையாது, அது உங்களுடைய ஆயுதம். ஏவாள் கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த உணர்வுகளை பலவீனமாய் பயன்படுத்தினால், மகதலேனா மரியாள் கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த உணர்வை ஆயுதமாய் பயன்படுத்தினாள். அல்லேலூயா. ஆண்டவர் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு பொறுத்து தான் அது இருக்கு. எதையும் டக்குன்னு நம்பிடுவாங்க, எதையும் டக்குன்னு உடனே அப்படி டக்குன்னு அதை அடாப்ட் பண்ணிடுவாங்க, உடனே அதை அன்பு வச்சிருவாங்க. மரியாள் அந்த ஏவாள் அந்த உணர்வை பிசாசு அவனுக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக்கிட்டான். அந்த டக்குன்னு நம்புறது, டக்குன்னு விசுவாசிக்கிறது, விஷயத்தை ரொம்ப அன்பு வைக்கிறது, அவள்கிட்ட ரொம்ப அன்பு வச்சுட்டு அந்த பாம்பு மேலே. ஆனால் மகதலேனா மரியாள் தன்னுடைய உணர்வுகளை ஹல்லேலூயா ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்தினாள். அதனால் அவளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உணர்வுகளை, அது என்ன உணர்வானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, அதை சத்ரு ஒரு நாளும் பயன்படுத்த விட்டு கொடுக்கக்கூடாது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா நீங்கள் ஆயுதமாக கர்த்தருடைய கரத்திலே மாற முடியும். ஆமென். அல்லேலூயா.
மதர் தெரேசா அவர்கள் தன்னுடைய அன்பை ஏதோ ஒரு ஆணுக்கு பின்னாடியோ ஏதோ உலகத்துக்கு பின்னாடியோ அவங்க செலவழிக்கல, அவங்களுடைய அன்பை ஆயுதமாய் பயன்படுத்தினார்கள். ஐடா ஸ்கடர் தன்னுடைய அன்பை ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். அதனால தான் வேதம் அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, தாய் இல்லாதவர்களுக்கு தாய், மதர் டு எ மதர்லெஸ். நீங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை, ஆண்களானாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, பெண் பிள்ளைகளானாலும் சரி, என்ன மைண்ட் செட்டில் அதை பயன்படுத்துறீங்க, கர்த்தர் அதை எப்படி எடுக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கர்த்தர் பிசாசுடைய கரத்தில் அதை கொடுத்துட்டா அது உங்கள் வாழ்க்கைக்கு அழிவாக மாறிவிடும். ஏவாள் தன்னிட்டிருந்து அந்த அன்பை, தன்னுடைய அந்த உணர்வுகளை கர்த்தர்கிட்ட கொடுக்க வேண்டியது, தன்னுடைய அந்த அந்த நேரத்தை கர்த்தர்கிட்ட கொடுக்க வேண்டியது. அவள் யார்கிட்ட கொண்டு கொடுத்தானா? பிசாசுகிட்ட கொண்டு கொடுத்தா, சர்ப்பத்திட்ட கொண்டு கொடுத்தா. அதனால பைபிள் சொல்லுது, அவள் அதை நம்பினால் அந்த கனியை பறித்து சாப்பிட்டா. அப்போ வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. புருஷன்கிட்ட கொடுத்தா, புருஷன் சாப்பிட்ட உடனே பைபிள் சொல்லுது கர்த்தருடைய மகிமை அவர்களை விட்டு வெளியே வந்து. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ரொம்ப வருத்தமாக இருக்கா? என்ன சங்கடம்? இப்படி திரும்ப பாருங்க, திரும்பி உட்காருங்க. அதனாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஞானமாக உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை பயன்படுத்தினால் உங்கள் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அப்போ 2 விதமான தோட்டத்தில் 2 விதமான பெண்கள், இங்கே மரியாள், இங்கே மகதலேனா, இங்கே ஏவாள், இங்கே மகதலேனா மரியாள். அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்ததை சரியாக பயன்படுத்தினால், மகதலேனா மரியாள் பயன்படுத்தினால் அவளுடைய வாழ்க்கை மிகவும் மகிமையாக மேன்மையாக இருந்தது. கர்த்தர் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் ஏவாளை வஞ்சித்தது போல கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன பண்றேன்? பயந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஏவாளை சர்ப்பமானது வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன பண்றேன்? நான் பயந்திருக்கிறேன்னு சொல்றேன். அருமையான தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நான் எதற்கு அதிகமாக உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறணும்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ 24 மணி நேரம் ஜெபம் தான் பண்ணிட்டு இருக்கணுமா? 24 மணி நேரமும் பைபிள் தான் படிச்சுட்டு இருக்கணுமா? வேறு வேலைக்கு போண்டாமா? சம்பாதிக்காண்டாமா? பிள்ளைகளை பார்க்காண்டாமா? படிக்காண்டாமா? வேலை போகாண்டாமா? ப்ரொமோஷன் வாங்காண்டாமா? உயர்ந்த நிலைக்கு போகாண்டாமா? இப்படியெல்லாம் ஒரு டவுட்டு வரும். நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் நேரத்தை செலவழிக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் கவனம் எதன் மேலே இருக்குது அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. உங்கள் கவனம் எதுக்கு மேலே இருக்குது? நீங்கள் வேலைக்கு போங்க, நான் தப்பு சொல்லலை, அது நான் கண்டிப்பாக செய்யணும். எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யுங்க. பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். கண்டிப்பாக கொஞ்ச நேரம் ரிஃப்ரெஷ்மெண்ட் டைம்னு ஒன்று வச்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. 24 மணி நேரம் புக்கை உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் மண்டை என்ன ஆயிரும்? சூடாயிரும். கொஞ்ச நேரமாவது பொதுவாக சொல்லுவாங்க, இந்த ஆஃபீஸ்லலாம் ஐடியில் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது சொல்லுவாங்க ஸ்னாப் டைம்னு ஒன்று சொல்லுவாங்க. என்ன டைம் அது? ஸ்னாப் டைம். என்னென்னா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தூங்கணும், உட்காந்து கண்ணை மூடி தூங்கணும். அந்த 10 நிமிஷத்தில் என்ன ஆகும்னா அந்த பிரெயின் மறுபடியும் ரீஃப்ரெஷ் ஆகும். அப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டு வந்தால் கரெக்டாக 10 மினிட்ஸ் தான், ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படி தூங்கிட்டு அப்படி எழும்புனா அந்த மைண்ட் அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஹல்லேலூயா. பொதுவாக படிக்கிற பிள்ளைகளும் சொல்லுவாங்க, ஒரு மணி நேரமாக நீ வெளியே போய் விளையாடிக்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது, எப்போவுமே ஜோம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாம் சொன்ன முக்கியம் என்னென்னா, உங்கள் கவனம் எதன் மேலே இருக்குது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபோன் பார்க்குறது நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். நீ மொபைல் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, நீ மீடியா யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் கவனம் எதன் மேலே இருக்குது?
ஹல்லேலூயா. காலம் முழுவதும் அதிலே நீ உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா நீ ஒன்று முதல்ல ஃபேஸ்புக் பார்ப்ப, எதாவது பார்ப்ப, அது அப்படி தோண்டி 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 கடைசியில் முடியும் பொழுது ஏதாவது ஒரு சினிமா படத்தில் போய் நிற்கும். அது உன் கவனம் எதன் மேல் இருக்குது? உன் ஃபோன் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஃபோன் ஒன்றை கண்ட்ரோல் பண்ணணும், நீ அதை கண்ட்ரோல் பண்ண. 10 நிமிஷம்னா 10 நிமிஷம்தான், 1/4 மணி நேரம்னா 1/4 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் என்ன அறியாமலேயே அதுகிட்ட என்ன செய்யக்கூடாது, நேரத்தை போக்கக்கூடாது. நல்ல செய்திகளை கேளுங்க, நல்ல வசனங்களை கேளுங்க, நல்ல வார்த்தைகளை கேளுங்க. கொஞ்சம் ரொம்ப டென்ஷன், ரொம்ப ஒரு மாதிரி இருக்க, ஒரு 10 நிமிஷம் சின்ன ஒரு கேம் ஏதாவது விளையாடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. காலமாக பிடிச்சி சாயங்காலம் வர கேம் விளையாடிட்டு இருந்த, காலையில் உள்ள சாயங்காலம் வர கதை பேசிகிட்டு இருந்த, காலையில் முதல் சாயங்காலம் வர தூங்கிட்டு இருந்த. ஹல்லேலூயா. எதுக்குமே ஒரு கண்ட்ரோல் இருக்குது, எதற்குமே ஒரு அளவு இருக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கையை எது ஆளுகை செய்கிறது என்பதை ரொம்ப கவனமாக நீங்கள் வைத்துக்கொள்ளணும். இந்த நவீன உலகத்தில் பிசாசு அதிகமான மாயைகளை வச்சிருக்கிறதுனால பவுல் சொல்கிறாரு, உங்கள் மனசு கெடுக்கப்பட்டுருமோ நான் பயந்துருக்கிறேன். கவனிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் அல்லேலூயா பக்கத்தில் உங்களை எழுப்பி விடட்டும். பிசாசு என்ன சொல்லுது? பிசாசு இந்த உலகத்தில் அவ்வளவு மாயான விஷயங்களை வச்சிருக்கிறான். பவுல் சொல்கிறாரு, உங்கள் மனசெல்லாம் கெட்டுருமோ நான் பயந்துருக்கிறேன். உங்கள் மனசெல்லாம் கெட்டு போயிருமோ பயந்து. அதனால உங்கள் கவனத்தை நீங்கள் விட்டுறாது, உங்கள் ஃபோக்கஸை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மூலம் சாயங்காலம் வர சமையல் தான், ஒரே பொறிப்பும் அவிப்பும் தான் 24 மணி நேரம். புருஷனுக்கு சமைக்கணும், வீட்டுக்கு சமைக்கணும், அதுக்கு சமைக்கணும். நான் சமைக்க தப்பு சொல்லலை, ஆனால் உங்கள் கவனம் எதில் இருக்கணும்? சீக்கிரத்தை சமையலை முடிச்சுட்டு கொஞ்ச நேரமாக அதை உட்காந்து ஜெபம் பண்ணணும். இதான் உங்கள் கவனமாக இருக்கணும், உங்கள் ஃபோக்கஸ் அதில் இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் சப்ஜெக்ட் புரியுதா? ஃபோக்கஸ் இதில் இருக்கணும், மனசெல்லாம் இதில் தான் இருக்கணும். எப்போ டைம் கிடைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணணும், கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டோட சமூகத்தில் ஒரு செய்தியை கேட்கணும், கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு பாட்டை பாடணும். இதுதான் உங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும். உங்கள் நோக்கம் அதுவாக தான் இருக்கணும். நோக்கம் சமையலாக மாறிடக்கூடாது, நோக்கம் வேலையாக மாறிடக்கூடாது. ஆண்களுக்கும் நீங்கள் வேலை செய்யுங்க, நீங்கள் நல்லா உழைங்க, ஆனால் உங்கள் நோக்கம் எதுவாக இருக்கணும்னா கர்த்தராக இருக்கணும். ஹல்லேலூயா. எப்போ நேரம் கிடைக்கும் தெய்வ சமூகத்தில் நான் போய் உட்காரலாம். நைட்டு வந்த பிறகு டயர்டாக தான் இருக்கும், ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்து நான் ஜெபம் பண்ணாமல், நான் ஜெபிக்காமல் படிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க. உங்கள் நோக்கம் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. மற்ற வேலைகள் நான் செய்கிறேன் தப்பு சொல்லலை, நீ ஃபோன் பார்க்குற தப்பு சொல்லலை, ஆனால் உன் நோக்கம் மாறிடக்கூடாது. பார்த்து 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 உன் நோக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது? மாறிடக்கூடாது. ஏவாளுக்கு அந்த மரத்துக்கு பக்கத்தில் போனது தப்பு கிடையாது, ஆனால் அவளுக்கு நோக்கம்தான் தப்பு. அவளுக்கு நோக்கம்தான், ஒரு நாளாவது சும்மா சாப்பிட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் வர்றதை பார்க்கலாம் அப்படின்னு தான் அவன் மனது இருந்தது. பவுல் சொல்கிற அந்த உலகத்தில் அவ்வளவு மாயையான விஷயங்கள் இருக்கிறதுனால உன் மனது கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன பண்ணுறேன்? பயந்திருக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் அவ்வளவு மாயையான விஷயம்தான் இருக்குது, அவ்வளவும் பொய் தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள், எந்த நியூஸு நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, 185% பொய் தான் அவன் பேசுறது. 185% அதில் தவறான பதிவுகள் தான். 185% உன்னை கெடுக்கிற விஷயம்தான். எதுவானாலும் சரி, உலகத்தில் அவ்வளவு மாயையான விஷயங்களை, அவ்வளோ அசுத்தமான விஷயங்களை பிசாசு பரப்பி வைத்திருக்கிறதுனால பவுல் சொல்ற, உன் மனசு கெட்டு போயிருமோ நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த பயத்தோடு தான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் மனது கெட்டு போகாம காத்துக்கொள்ளுங்க, உங்க மனசு கெட்டு போயிடாம காத்துக்கொள்ளுங்க, உங்க இருதயம் கெட்டு போயிடாம காத்துக்கொள்ளுங்க. உங்க மனது, இருதயம் எல்லாம், நோக்கம் எல்லாம் கர்த்தரா இருக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உங்களை நீங்க ஆண்டவர் விட்டு வழி விலகி போறதுக்கான நோக்கம் என்ன, காரியம் என்ன, அதுக்கான பிரச்சனை என்ன, நீங்க எதோடு அதிகமாக நேரம் செலவு பண்றீங்களோ அப்படின்னு நீங்க உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தமாக வாழ முடியல, எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, எனக்கு ஒரே சோதனையாக இருக்குது
அப்போ நீங்கள் உட்காந்து யோசிக்கணும், நான் எதுக்கு கூட அதிகமாக உட்காந்து நேரத்தை செலவு பண்ணுறேன்? மாம்சத்தின் கிரியைகளை நான் அதிகமாக செஞ்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக போராட்டம், மாம்சத்தின் போராட்டம் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே, அந்த உணர்வுகளோடு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் கண்ட சினிமா பாடல்களை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு பிசாசு ரொம்ப தந்திரமாக ஒரு விஷயம் பண்ணுறான். என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு வீடியோ ஓடும், ஏதாவது ஒரு வீடியோ ஓடும். என்ன வீடியோ? சும்மா ஒரு அம்மா ஒரு பிள்ளைய அப்படி தூக்குற மாதிரி, இல்லைன்னா ஒரு அப்பா ஒரு பிள்ளையை கைப்பிடிச்சி நடத்தி கூட்டிட்ட மாதிரி. சிம்பிளாக அந்த வீடியோவில் ஒரு பிரச்சனை இருக்காது, நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஆடியோ வைப்பான் பாருங்க, ஒரு சினிமா பாட்டு அதில் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஃபோன் நோண்டுற ஆட்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன ஓடும்? ஒரு சினிமா பாட்டு ஓடும். அப்போ நம்ம ஆட்கள் அந்த வீடியோ பார்க்கணும், என்ன நடக்குது இந்த வீடியோவில் அப்படின்னு வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அறியாமலே அந்த ஆடியோ உங்கள் காதுக்குள்ளே போகும், அந்த சினிமா பாட்டு இவங்க காதுக்குள்ளே போகும். அது அப்படி போய் மைண்டில் போய் ரெக்கார்ட் ஆயிரும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எது கூட அதிகமாக உட்காந்து நேரம் செலவழிக்கிறீங்க அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஓயாமல் தேவையில்லாத பாடல்கள் கேட்டோன்னா ஒவ்வொரு சினிமா பாடலுக்கு பின்னாடியும் ஒரு ஆவி இருக்கு. நான் பப்ளிக்காக யூடியூப்பில் பேசுகிறேன், இந்த செய்தி வெளியே போகும். ஒவ்வொரு சினிமா பாட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு சொல்லுங்க? ஒரு ஆவி இருக்கு, ஒரு ஸ்பிரிட் இருக்கு, ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கு, ஒரு அசுத்தாவி இருக்கு. நீங்கள் அந்த பாட்டை கேட்கும் பொழுது அந்த ஆவி உங்கள் வாழ்க்கையில் உன் கிரியை செய்யும், உன் மண்டைக்குள்ளே கிரியை செய்யும், சிந்தனைக்குள்ளே அது கிரியை செய்யும். அதனால தான் அது அவ்வளோ அடிக்ஷனாக இருக்குது, அது மறக்க முடியல. சில பாட்டெலாம் பாருங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒருக்கா தான் கேட்டேன், மறக்கவே மாட்டேங்கி. அது அந்த ஸ்பிரிட்டுக்கு, அந்த பவர், அந்த ஆவிக்கு இருக்கிற வல்லமை. அது நார்மலாக எல்லா பாட்டும் அப்படி நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையே. சர்ச்சில் எவ்வளோ பாட்டு பாடுறோம், எல்லா பாட்டும் நமக்கு வரி வரியாக ஞாபகம் இருக்கா? ஏன்னா நம்ம ஆவியில் நிரம்பி பாட மாட்டோம். ஆவியில் நிரம்பி பாடினா நமக்கு அது வரி ஞாபகம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் பவுல் சொல்கிறோம், உன் மனசு கெட்டுப்படுமோன்னு பயந்துருக்கிறேன். உன் நேரத்தை நீ எதுக்கு செலவு பண்ணுறீங்க? கவனமாக இருங்க, அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஹல்லேலூயா. உங்கள் நேரம் எதோடு செலவு பண்ணணும் தெரியுமா? உங்களை அழைத்த மணவளாகிய கர்த்தரோடு உங்கள் நேரத்தை நீங்கள் செலவு பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிளில் இன்னும் 2 பெண்களை குறித்து பைபிள் அழகாக சொல்லுது. நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் பாருங்கள். வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போகிறார். அங்கே யார் இருக்கா? மரியாள் இருக்கிறா, மார்த்தாள் இருக்கிறாங்க, அங்கே லாசர் இருக்கிறார். இப்போ இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. மரியாள் இயேசுக்கு காலுக்கிட்ட உட்காந்து வசனத்தை என்ன பண்ணுறா? இயேசு பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கா. மரியாள் வேலை செஞ்சுட்டு, மார்த்தாள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. இது வேற மரியாள். என்ன நம்ம படித்த மகதலேனா மரியாள் இல்லை, இது வேற மரியாள். மார்த்தாள் என்ன பண்ணுறா? மரியாள் என்ன பண்ணுறா? இயேசுக்கு பாதத்திலிருந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கா. மார்த்தாள் வேலை செஞ்சிட்டு இருக்கா. இப்போ நான் கேட்குறதே, மார்த்தாள் செஞ்சது தப்பா சரியா? என்ன தூங்குறியா? எங்க மார்த்தாள் செஞ்சது தப்பா சரியா? சரிதான். என்ன சரி? எல்லாரும் சொன்ன, நானும் சொன்னேன் மாஸ்டர். மரியாள் செஞ்சது சரியா, மார்த்தாள் செஞ்சது சரியா? அப்போ மரியாள் செஞ்சது தப்பா? அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தால் என்ன வேணும்? சாப்பாடு வேணும். அப்போ மார்த்தாள் செஞ்சது சரிதான். ஹல்லேலூயா. அப்போ இயேசு மார்த்தாளை திட்டலை. இயேசு எதில் தான் கவனமாக இருந்தார்னா, மார்த்தாளுடைய ஃபோக்கஸ் மாறிட்டு. அதான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வரேன். ஹல்லேலூயா. மார்த்தாளுடைய ஃபோக்கஸ் பொரிச்ச மீனில் தான் இருந்தது, தவிர வார்த்தையில் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. மார்த்தாள் மீனை பொரிச்சுக்கிட்டே இயேசுக்கு வசனத்தை கேட்டிருந்தா இயேசு கண்டிப்பாக ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார். ஆமாவா இல்லையா? பாத்திரத்தை கழுவிட்டே இயேசு சொல்கிறத கேட்டுட்டு இருந்தால் இயேசு இதை சொல்லியிருப்பாரா? ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார்.
இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் என்ன தெரியுமா இருக்கு? மரியாளும் போய் அப்பப்போ ஹெல்ப் பண்ணான். ஆனால் இவளுக்கு என்னன்னா ஓவர் ப்ரெஷர். இவ தான் எல்லாமே செய்கிற மாதிரியும், இப்போ இவ விட்டுட்டா இயேசு பட்டினிலே செத்து போயிடுவார் மாதிரியும் இவ ஒரு ஆக்ஷன் கொடுத்தா பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய நோக்கம் மாறிடக்கூடாது. அதனால தான் மரியாள் செய்தது இயேசு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறார், அவளை பாராட்டுறார். நீ உன்னுடைய நோக்கம், உன் வாழ்க்கையில் எது முக்கியமோ அது நீ விடலை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்கள் வேலை செய்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பாத்திரம் கழுவுங்க, நீங்கள் இப்போ துணி துவைங்க, எல்லாம் செய்யுங்க, உங்கள் நோக்கத்தை விட்டுறப்படாது. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏன் சிஸ்டர் ஆராதனைக்கு வரல? பாஸ்டர் நான் துணி துவைக்கிற வேலை இருந்து பாஸ்டர். எனக்கு வருகிற கோபத்துக்கு உங்கள் துணியெல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்துடலான்னு எனக்கு தோணும், நானே துவைச்சு கொடுத்துடலான்னு. ஏன் சர்ச்சுக்கு வரலன்னா என்னது காரணம்? என்ன சொல்லுங்க, வேற ஏதாவது காரணம் சொன்னா கூட பரவாயில்ல, துணி துவைக்கிற வேலை இருந்தா இவங்களுக்கு. எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, எப்படி புது துணி உங்களுக்கு கிடைக்கும்? இருக்கிற துணியிலே நீங்க உண்மையா இல்லையே? ஹல்லேலூயா. பைபிள் சொல்கிறது மார்த்தாள் செய்தது சரிதான், ஆனால் அவளுடைய நோக்கம் டோட்டலா மாறிட்டு. அதனால தான் இயேசு 2 முறை அவளை மார்த்தாளே மார்த்தாளே என்று கூப்பிட்டார். நீங்க வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் 2 முறை கூப்பிடணும் அப்படின்னா, அவளுடைய சிந்தனை அவ்வளவு சிதறி போயிருக்கிறது. அவளுடைய சிந்தனை அப்படி அவ இருக்கிற ஒரு இடத்துல தான், ஆனா சிந்தனை பல இடத்துக்கு பறக்குது. அப்படி இங்க பறக்குதா? சிந்தனை அவ இருக்கிற ஒரு இடத்துல தான், அவ மைண்டு பல இடத்துல அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அங்க போகணும், இங்க போகணும். அவளுக்கு மைண்டு ஓடி. இயேசு 2 முறை அவளை கூப்பிடுறார். ஏன்னா அவளை அலர்ட் பண்றாரு, அவளை திரும்பி பார்க்க வைக்கிறார், அவளுடைய மைண்ட் எல்லாம் அப்படி காம் பண்றாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவளுக்கு ஃபோக்கஸ் எல்லாம், அவளுடைய நோக்கம் எல்லாம், கவனம் எல்லாம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. கர்த்தரை விட்டு, வசனத்தை விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆண்டவர் மார்த்தாளே அப்படின்னு அப்படி இருக்கா, திரும்பியும் கூப்பிட்டார் மார்த்தாளே. அப்பதான் அலர்ட் ஆறாவா. அவ்வளவு தூரத்துக்கு மனம், கவனம் சிதறில் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல அவளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற, ஒரு ஆலோசனை கொடுக்குற. அவளை திட்டலை, ஒரு ஆலோசனை கொடுக்குறார். நீ தேவையில்லாததெல்லாம் உன் மண்டையில் போட்டு குழப்பிட்டு இருக்க. மரியாள் தேவையானதை கரெக்டாக படிச்சுக்கிட்டா. அவள் லைஃபுக்கு எது வேணுமோ, எதை செய்தா கர்த்தர் அவளோட வாழ்க்கை அடுத்த கட்ட உயர்வுக்கு, ஆசீர்வாதத்துக்கு போகணுமோ அதை கரெக்டாக செய்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், பெண்கள் நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஒரு பாட்டை உங்கள் ஃபோனில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஆண்டவரை பாடி பாடி வேலை செஞ்சு பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பிரசன்னஸாக இருக்குது, அவங்க வேலை சீக்கிரம் முடியும். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்களும், நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க, பிரயாணத்தில் போகிறீங்க, ஒரு நல்ல ஒரு பாட்டை போட்டு கேட்டுட்டு போங்க. பைக்கில் போகும்போது இல்லை, பஸ்ஸில் வேற எங்கேயாவது போகும்போது. சரியா? பைக்கில் போகும்போது ஹெட்செட்டை வச்சு நல்லா கேட்டுட்டு போனால் பின்னாடி வர்ற வண்டி தெரியாது. உங்கள் கவனம் உங்க விட்டுறக்கூடாது. நீங்கள் உங்கள் எதுக்காக ஆண்டவர் உங்களை அழைச்சார், உங்கள் நோக்கத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கம் பரலோகமாக இருக்கட்டும். ஆமேன். என்ன ஆமேனே வரல? நம்ம நோக்கம் பரலோகமாக இருக்கட்டும், நம்ம நோக்கம் நித்தியமாக இருக்கட்டும். நம்ம நோக்கத்தை, நீங்கள் கவனத்தை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. மரியாளும் தோட்டத்தில் தான் இருக்கிறாள், ஏவாளும் தோட்டத்தில் தான் இருக்கிறாள். ஆனால் 2 பேருக்கு கவனம் வேற எங்கேயோ இருக்கு, 2 பேருக்கு நோக்கம் வேற எங்கேயோ இருக்கு. மகதலேனா மரியாளுக்கு இருந்த நோக்கம் எல்லாம் இயேசுவை காணலையே, இயேசுவை பார்க்கணுமே, இயேசு எங்கே கொண்டு போனாங்க, இயேசுவை காணல. சீசர்கள் எல்லாம் பாருங்க, நீங்கள் உண்மையாக அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். 4 காஸ்பல்லையும் சுவிசேஷத்தையும் படித்து பாருங்கள். எங்கே கொண்டு போனால் நமக்கு என்ன, நம்ம தப்பிச்சா போதும்னு கல்லறைக்கிட்ட இருந்து அவ்வளோ வரும் ஓடி போயிட்டான். அவ்வளோ பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டான். நீங்கள் மார்க்கில் படிக்கும்போது அண்ணன் அழகாக அவர் எழுதியிருக்கிறார். அவங்களாம் பயந்தாங்களாம், திகில் அடைஞ்சாங்களாம், இருந்த பாடியை காணலையே ஆண்டவரேன்னு. ஹல்லேலூயா. பயந்தான், அவ்வளோ பேர் வீட்டுக்கு ஓடிட்டான். ஆனால் மகதலேனா மரியாள், அவளுடைய கவனம் எல்லாம் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், எப்படியாவது திரும்ப அவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. எங்கே போச்சு அந்த சரீரம், எங்கே போச்சுனாவது எனக்கு தெரியணும், அந்த பாடி எங்கே போச்சுனாவது தெரியணும். அவள் கவனம் எல்லாம் இயேசுவாக தான் இருந்தது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது,
கர்த்தர் அவளை மேன்மையான 2 ஆசீர்வாதங்களால் அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கவனம் எதில் இருக்கு? இந்த மரியாள், இந்த லூக்கா 10 படிக்கிறோம் பாருங்க, இவளுடைய கவனம் எல்லாம் இயேசுவின் பாதத்திலே தான் இருக்கு. இயேசுவுக்கு பாதத்தில் இருக்கு. லாசரு மரிக்கும் பொழுதும் இவ என்ன பண்ண தெரியுமா? லூக்கா யோவான் 11:32 சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவுக்கு பாதத்தில் வந்து விழுந்தாளாம். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே. பாதத்தில் வந்து விழுந்தான். யோவான் 12:1 சொல்லுது, இதே மரியாள் இயேசுவுக்கு பாதத்தில் விழுந்து அவளுடைய தன்னுடைய பரிமள தைலத்தை அப்படியே உடைச்சி இயேசுவுக்கு காலில் ஊற்றி தன்னுடைய தலைமயிரால் அந்த பாதத்தை தொடச்சி அதை முத்தமிட்டாளாம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பாதத்தில் உட்கார்ந்து அதை ருசிக்க ஆரம்பித்தவங்க எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலும், எந்த போராட்டத்திலையும், தோல்வியிலையும், சந்தோஷத்திலையும் இயேசுவின் பாதத்தில் தான் நாம் போய் உட்காருவோம். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீல? உண்மையா இயேசுவின் பாதத்தில் நான் உட்கார்ந்து அதை ருசித்திருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் இயேசுவுக்கு பாதத்தில் உட்கார்ந்து அந்த வருகிற அந்த விடுதலையை, அந்த சுகத்தை, அந்த மகிழ்ச்சியை அவள் ருசித்தபடியால் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தாலும் பாதத்தில் தான் போய் விழுந்தார், சந்தோஷம் வந்தாலும் பாதத்தில் தான் விழுந்தார். அந்த பாதத்தின் மேன்மை அவள் விடவே இல்லை. உங்கள் கவனம் இயேசுவின் பாதமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. எழுதுறவங்க எழுதி அப்படியே எழுதி வைங்க. நான் சொல்ற அந்த வார்த்தை, உங்கள் கவனம் இயேசுவின் பாதமாக இருக்கட்டும். நீங்க வேலை செய்யுங்க, தப்பு சொல்லலை. நீ ஃபோன் பாரு, தப்பு சொல்லலை. நீ விளையாடு, தப்பு சொல்லலை. உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமோ நீ விளையாடு, தப்பு சொல்ல. நீங்க வேலைக்கு போங்க, நான் தப்பு சொல்லலை. ஆனால் உங்க நோக்கம் பாதமாக இருக்கணும். எப்போ டைம் கிடைக்கும் போய் உட்காந்து ஜெபிக்கலாம். அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. எப்போ டைம் கிடைக்கும்? கேடிவியில், என்னது கேடிவியா சன் டிவியா நாடகம் போடுறது? இதில் சன் டிவி இல்லையா? எனக்கு தெரியாதும்மா, சொல்லுங்கம்மா. எல்லா டிவிலையும் போடுறான். இப்போ சோத்துறான், நல்லா இருப்பான். சரி, எப்போ டைம் கிடைக்கும்? சித்தி பார்க்கலாம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சித்தி, இப்போ அது சித்தப்பாவா பெரியப்பாவான்றதான் தெரியும். அப்படி இருக்காதீங்க. எப்போ டைம் கிடைக்கும் ஒரு நாடகத்தை பார்த்தோம், எப்போ டைம் கிடைக்கும் பக்கத்தில் போய் ஒரு கதையை பேசிடலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 100 நாள் வேலைக்கு போகிறவங்க நீங்கள்லாம் கூடி உட்காந்து நிறைய நான் பேசுகிறது இந்த கிராமங்களில் வரும்போது கவனிக்கிறேன். நீங்கள் அப்படி உட்காந்து பேசும்பொழுது எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க? நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ரெஸ்ட் எடுக்கும் போது சுற்றி உட்காந்து பேசுகிறீங்க, ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்களா? இல்லை வேற ஊர் கதை பேசுகிறீங்களா? சினிமா கதை பேசுகிறீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் கவனத்தை விட்டுறாதீங்க. நீங்கள் எதுக்காக ஆண்டவர் உங்களை அழைச்சாரோ அதை விட்டுறாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். வேலைக்கு போகிறீங்க ஆண்கள், 1 hour நீங்கள் உங்களுக்கு லஞ்ச் டைம் கிடைக்குது, உட்காந்து யார்கிட்ட என்ன பேசுகிறீங்க? நீங்கள் நம்ம மற்ற கதைகளை பேச உலகத்தார் அல்ல, உலகத்தார் போல் கதை பேச நம்ம கர்த்தர் அழைக்கல. இயேசு நமக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாளுடைய மகதலேனா மரியாளுடைய கவனம் சரியான இடத்தில் இருந்ததால் அவளுக்கு கிடைச்ச முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எல்லாம் என் முகத்தை பார்க்குறீங்களா? எல்லாரையும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சாப்பிட போகிறோம். சந்தோஷமாக இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் சாப்பாடுன்னா சந்தோஷம் வந்துடுதே. சரி, மகதலேனா மரியாள் அவளுடைய கவனம் இயேசுவின் மேல் இருந்ததுனால, அவருடைய அன்பு எல்லாம் இயேசுவின் மேல் இருந்ததுனால, நான் ஒரு பிசாசு பிடிச்ச பொண்ணு, தலையை விரிச்சு போட்டுட்டு பேய் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன், என்ன இயேசு தேடி வந்து என்ன சுகமாக்கினாருன்னு சொல்லி அவள் வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அவளோட அன்பெல்லாம் இயேசுக்கு தான். இப்போ இயேசு செத்து போனாலும் பக்கத்துலேயே நின்று அழுதுட்டு இருக்கா. ஹல்லேலூயா. அவ்வளவு அன்பு. இயேசு அவளுக்கு பாடி இல்லைம்மா, அவர் பாடி யாரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் அந்த கல்லறைக்கிட்டே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவளுடைய கவனம் எல்லாம் இயேசுவா இருந்தபடியால் அவளுக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை முதல் பார்த்தது மகதலேனா மரியாள். கரங்களை தட்டி நம்ம எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மார்க் 16:9 சொல்லுது,
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். நம்ப முடியுதாங்க? எத்தனை சீசர்கள் உண்டு இயேசுவுக்கு? இயேசுவுக்கு தெரிந்த எத்தனை பணக்காரர்கள் உண்டு, எத்தனை நூற்றுக்கு அதிபதிகள் உண்டு, எத்தனை பெரிய பெரிய தலைவர்கள் இயேசுவ வார்த்தைகள் கேட்டவர்கள் உண்டு. ஆனால் அவளுடைய கவனம், மகதலேனா மரியாளுடைய கவனம் இயேசுவின் மேல் இருந்ததுனால வேதம் சொல்கிறது, மரித்த இயேசுவை முதல்ல உயிர்த்த இயேசுவை முதல்ல தரிசித்தது மரியாள், மகதலேனா மரியாள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். அப்போ அவருடைய சரீரம் தோற்றம் எல்லாம் வேற. இப்போ உயிர்த்தெழுந்த சரீரம், இது உயிர்த்தெழுந்த சரீரத்தை முதல்ல பார்த்தது யாருன்னா மகதலேனா மரியாள் தான். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கல்லறையில் அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு அங்கே என்ன நடந்தது? ஈஸ்டர் அன்னைக்கு, ஈஸ்டர் நம்ம சொல்றோமே, ஈஸ்டர் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அதிகாலையில் இந்த பெண்கள் எல்லாம் கந்த வர்க்கங்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆண்கள் எல்லாம் பயங்கர உறக்கம். பாஸ்டர் என்ன பாஸ்டர்? ஆமா, ஆண்கள்லாம் பயந்து போய் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. இந்த பெண்கள் மட்டும் ஏதோ அந்த சரீரத்துக்கு ஒரு கடமையை செஞ்சுட்டு வந்துடலான்னு போறாங்க. ஆனால் போற வழியிலே பேசுறாங்க. கூட ஒரு ஆணும் இல்லாததுனால அந்த கல், பெரிய கல், இன்னைக்கு மாதிரி கல்லறை இல்லை, அன்னைக்கு வந்து கல்களை வைத்து மூடுவாங்க அந்த வாசல்ல. அதை நமக்கு யார் புரட்டி தள்ளுவான்னு பக்கத்தில் போகிறாங்க. வேதம் சொல்லுகிறது, மத்தேயுவில் படிக்கிறோம், வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டினான், பூமி எல்லாம் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல இயேசு யாருக்கும் தரிசனமாகல. அவர் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு அந்த அதிகாலை வேளையில் அவர் அந்த நேரத்தில் உயிரோடு எழும்பி போயிட்டார். அந்த காவல் காத்திருந்த எல்லாரும் பிரேதம் மாதிரி பொத்துன்னு விழுந்து கிடக்கிறான். அவ்வளோ வேற செத்தவன் மாதிரி கிடக்கிறான், அவ்வளோ ரோமர்களும் அந்த காவல் காத்திருந்தவங்க. அப்போ இந்த தூதர்கள் வந்து இந்த ஸ்திரீகளோடு பேசி கொண்டிருக்கிற போது சொல்றாங்க, இயேசு இங்கே இல்லை, அவர் என்ன பண்ணார்? அவர் உயிரோடு எழும்ப அவர் சொன்னபடி எழுந்துட்டான்னு சொன்ன உடனே ஸ்திரீகள் அங்கேயே நிற்கிறாங்க. இது 4 காஸ்பல் நீங்கள் படித்தா உங்களுக்கு புரியும். ஸ்திரீகள் எல்லாம் அங்கேயே நிற்கிறாங்க. மகதலேனா மரியாள் மட்டும் ஓடி போய் சீசர்கிட்ட போய் சொல்றா. என்ன சொல்றானா, எப்பா இயேசு உயிரோடு எழும்பிட்டார், வாங்கப்பான்னு. அப்பவும் பாதி பாயலோட நம்பலை. பேதுரு யோவான் மட்டும் கூட ஓடி வாரான் இவ கூட. ஹல்லேலூயா. அப்போ இவங்க உள்ள வச்சு நிறைய அந்த கல்லறைக்குள்ளே போய் 2 தூதர்கள் ஆக்சுவலாக கல்லறைக்குள்ளே போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்திரீகள் பேசி முடித்து அந்த ஆள்கள் இவன் பேசி முடிச்ச பிறகு பேதுரு உள்ளே போய் அந்த சரீரத்தை பார்க்குறான். அந்த இயேசுடைய அந்த மூடப்பட்டிருந்த சரீரத்தை பார்க்குறான். அந்த துணியை அப்படி பார்க்குறான். பார்த்த உடனே ஓகே சரி, இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். ஏன்னா அதை பார்த்த உடனே தெரியுது. நான் இருக்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒரு குக்குன் மாதிரி இருக்குது அந்த மூடப்பட்ட வஸ்திரம். உள்ள ஒரு சரீரம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் அந்த துணி இருக்குது. அதை பாதுகாக்க 2 தூதர்களே ஆண்டவர் அங்கே உட்கார வச்சுட்டார். இப்போ இவங்கெல்லாம் பயம் வந்துட்டு, உயிர்த்தெழுந்தார், இப்போ எங்கே போனார் தெரியல. இவங்களுக்கு பயம் வந்துட்டு, இந்த ரோமர்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்க, இந்த சரீரத்தை நீங்கள் தான் கொண்டு ஒளிச்சு வச்சிங்கன்னு சொல்லுவாங்க, இன்னெல்லாம் நிறைய விஷயங்களை குறித்து பயந்து அவ்வளோ பேரும் ஓடி போயிட்டானுங்க. மகதலேனா மரியாள் மட்டும் அங்கே நின்று அழுதுகிட்டே நிற்கா. ஹல்லேலூயா. அவளுக்கு ரோமர்கள் வந்து பிடிச்சாலும் சரி பிரச்சனை இல்லை, கொன்னாலும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு இயேசு எங்கே போனா, அவள் கவனம் எல்லாம் இயேசு மேலே தான். ஏன்னா கொன்று போட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு நிற்கிறாங்க. கர்த்தர் அவளுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. 2வது என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்தார்ல, அந்த செய்தியை வந்து முதல்ல சொன்னது யாரு? தூதர்கள் வந்து நம்ம ஸ்திரீகள்கிட்ட சொல்கிறாங்க. இவங்க போய் அங்கே சீசல்கிட்ட சொல்கிறாங்க, இயேசுவே தன் வாயால் நான் உயிர்த்தெழுந்துட்டேன், நீ சீசர்களுக்கு போய் சொல்லுன்னு சொன்ன நியூஸ் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது மரியாள்கிட்ட தான், மகதலேனா மரியாள்கிட்ட. ஹல்லேலூயா. இதான் அவளுக்கு கிடைச்ச 2வது பாக்கியம். உயிர்த்த இயேசுவினுடைய செய்தியை இயேசுவாலேயே சொல்லப்பட்டு அனுப்பப்பட்டார். அதான் பயங்கர மிரக்கல். இயேசு உயிரோடு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மற்ற ஸ்திரீகள்கிட்ட சொன்ன, மற்ற ஸ்திரீகள் சொல்லுவாங்க அது ஒரு ஏஞ்சல் வந்து சொன்னாங்க. உடனே இவங்க தூதர்கள் சொல்லுவாங்க அது ஏஞ்சல். சீசர்கள் சொல்லுவாங்க அது ஏஞ்சல் இருக்கு, அது வேற ஏதாவது ஆளாக இருக்கும். ஆனால் மரியாள்கிட்ட மட்டும் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா உயிர்த்த இயேசுவை கண்ணால் பார்த்த இயேசு சொல்கிறாரு, நீ போய் மற்ற சீசர்கிட்ட போய் சொல்லு, நான் மரிக்கலை, இன்னும் ஜீவனோடு இருக்கிறேன். உயிர்த்த இயேசு அந்த உயிர்ப்பின் செய்தியை முதல்ல சொன்னது இயேசு மரியாள் கிட்ட தான். ஹல்லேலூயா. அவளுக்கு கிடைச்ச 2வது பாக்கியம், இயேசுடைய பொன் வாயினாலே
அவருடைய உயிர்த்தெழுந்த செய்தியை அவள் கேட்டு போய் அறிவித்தாள். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, நான் முடிக்க போகிறேன். உங்கள் கவனம் எதன் மேல் இருக்கிறது? 2 விதமான தோட்டங்கள் நம்ம பார்த்தோம். ஏவாளுடைய கவனம் எல்லாம் இயேசுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழணும், எப்படியா நம்ம இச்சையை நிறைவேற்றணும், நம்ம சந்தோஷத்துக்கு வாழணும், இப்படி தான் அவன் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் இந்த கெத்சமனே தோட்டத்தில் இந்த மகதலேனா மரியாளுடைய கவனம் எல்லாம் இயேசுவா இருந்தபடியால் வேதம் சொல்கிறது, அவளுடைய உயிர்த்தெழுந்த செய்தியை அவள் போய் மற்றவர்களுக்கு சொல்கிறா. மற்றவங்க கேட்பாங்க, எப்படி? இயேசுவை நான் பார்த்தேன், கண்ணால் நான் பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணால் நான் இயேசுவை பார்த்தேன், அவர் உயிர்த்தெழுந்ததை நான் பார்த்தேன். தூதர்கள் சொல்லியோ, ஏதோ ஒரு ஆள் சொல்லியோ, ஒரு தீர்க்கதரிசியோ சொல்லியெல்லாம் இல்லை, இயேசுவே என்னோட சொன்னாரியா. நான் அவளை கண்ணார பார்த்துட்டு வந்து நிற்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த கல்லறையில் இருந்து அந்த சீசரில் இருந்தாங்கல்ல, அந்த வீடு வரைக்கும் அவள் எப்படி நடந்து போயிருப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் செத்துட்டாங்க, சாவும் போது பார்த்தது யாரு? மகதலேனா மரியாள். உள்ள கல்லறைக்குள்ள பாடி வைக்கும்போது பார்த்தது யாரு? மகதலேனா மரியாள். இப்போ அதே ஆள் எழும்பி வந்து பேசுது, நான் மறிக்கலை, வேத வாக்கியம் சொன்ன மாதிரி உயிரோடு எழும்பிட்டேன் அப்படின்னோன்னா இவா எப்படி வீட்டுக்கு நடந்து போயிருப்பா? அந்த கல்லறையிலிருந்து இப்படியே போயிருப்பா. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? எப்படி இருக்கும் அது? இயேசுவை வாயால சொன்ன. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் இயேசுவுக்கு சாட்சியாக இருந்தவள் மரித்தாள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் கவனம் சரியாக இருந்தால் இந்த உலகுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் நிரூபிக்க முடியும். நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் கவனம் சரியாக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும், இந்த கிராமத்துக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் நிரூபிக்க முடியும், அனுபவபூர்வமாக நிரூபிக்க முடியும். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையை பார்த்து அவங்க கண்டுபிடிக்க முடியும். உங்கள் கவனம் கரெக்டாக இருந்தனா. இன்னைக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை கர்த்தரால் நிரூபிக்க முடியல. காரணம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கு கவனம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. கவனம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. உங்கள் கவனம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருந்தால், மெய்யாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறீங்க என்பதை, நீங்கள் ஆராதிக்கிற தேவன், ஆமென், அவர் மரிக்கல, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு காண்பிப்பார், உங்களை கொண்டு நிரூபிப்பார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகதலேனா மரியாள் உயிர்த்த கிறிஸ்துவை சும்மா பேச்சில் சொல்லலை, அவன் நிரூபிச்சா, அவள் பார்த்து அனுபவித்து பேசினா. காரணம், அவளுடைய கவனம் அப்படி இருந்தது. உங்கள் கவனம் இயேசுவாக இருந்தால் உயிர்த்த கிறிஸ்துவை நீங்கள் நிரூபிக்க முடியும். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர், நம்ம எல்லாரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் நோக்கி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. பயங்கரமான வெக்கதான், சூடு தான், கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் எல்லா நாளும் நம்ம இப்படி வந்து இருக்கிறதில்ல. வாரத்தில் ஒரு நாள் வருகிறோம், நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், இயேசப்பா, இந்த மகதலேனா மரியாளுடைய கவனம் சரியான இடத்தில் இருந்தது போல, இயேசப்பா, எனக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை தார ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தார ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தார ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தார ஆண்டவரே. கர்த்தர் எதை விளக்குனாரோ அதன் மேல் எனக்கு ஆசை வரக்கூடாதப்பா, அதன் மேல் எனக்கு ஒரு விருப்பம் வரக்கூடாதப்பா, அதுக்கு மேலே நான் ஒரு எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. ஏவாள் கர்த்தரோடு நடந்த பிறகும் நிறைய பேர் சொல்ல, நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஆண்டவரை வந்து ஆராதிக்கிறேன், ஆனாலும் எனக்கு பாடுலேருந்து, இந்த பாவத்திலேருந்து விடுதலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஏவாளுக்கு இயேசுவை கையை பிடிச்சி நடந்த பிறகுமே பாவத்திலேருந்து விடுதலை இல்லை. காரணம், அவருடைய மனசெல்லாம் பழத்துக்கு மேலே தான் இருந்ததுன்னு, இயேசுக்கு மேலே இல்லை.
நம்முடைய இருதயம் ரொம்ப கவனமாய் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சும்மா கர்த்தரை கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, எனக்கு பாவத்தில் விடுதலை இல்லை, அதில் விடுதலை, இதில் விடுதலை. நம்ம சரியாக நம்முடைய இருதயத்தை, சிந்தனை நம்ம திருப்ப வேண்டிய இடத்துல நம்ம திருப்பும் பொழுது கர்த்தர் நம்மை, வாழ்வை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அந்த உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. எல்லாரும் கொஞ்ச நேரம் சத்தமாய் கர்த்தரை நோக்கி பார்த்து துதித்து ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணி, உங்களுக்கு எப்படி கர்த்தர்கிட்ட பேசணும்னு தோணும், அந்நிய பாஷைகளை பேசி, எப்படியோ இவ்வளோ நேரம் ஆண்டோடைய வார்த்தை கேட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சத்துருவானவன் வைக்கிற அந்த வஞ்சனைகளில், வலைகளில் ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் சிக்கி கொள்ளாதபடிக்கு பொல்லாத சத்துருவின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் நான் அதம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அதம் பண்ணுகிறேன். என் ஆசையெல்லாம் நீங்கள் தான் மாறணப்பா. என் ஆர்வம் எல்லாம் நீங்கள் தான். என் கவனம் எல்லாம் இயேசு தான். மரியாளை போல கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு ஸ்திரீயாய், ஒரு ஆண்டவரே, ஒரு மனுஷனாக என்னை மாற்றும், 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 மாற்றும். கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப தாகம் குறைந்திருந்தால் அந்த ஜெப தாகம் அதிகமாகட்டும். ஜெப ஏக்கங்கள் அதிகமாகட்டும். வேத வாசிப்பின் தாகங்கள் அதிகமாகட்டும். தேவ பிரசன்னத்தை குறித்த தாகம் அதிகமாகட்டும். தேவ சமூகத்தை குறித்த தாகம் எனக்கு அதிகமாகட்டும். ரிபாலா சந்துடா தீடா ஹந்துலா கபரா கபல பரபரபரபா. உண்மையாகவே ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்கள் ஆண்டோட ஒப்பு வாய் திறந்து, உங்களுக்கு ஒருவேளை சொல்ல முடியாட்டா கூட மனதால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா இன்னைக்கு கேட்ட செய்தியின்படி உண்மையாகவே என் கவனம் சில நேரங்களில் உங்கள் மேலே இருக்க மாட்டேங்கி, உங்கள் பிரசனத்துக்கு மேலே இருக்க மாட்டேங்கி, மரியா மார்த்தாளை போல தேவையில்லாதெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய கவனத்தை திருப்புங்கப்பா, என் கவனத்தை திருப்புங்கப்பா, என் கவனத்தை திருப்புங்கப்பா. ஒப்பு கொடுக்குறீங்க, ஒப்பு கொடுக்குறீங்களா, ஒப்பு கொடுக்குறீங்களா? தீராபா ஷகடா ஹந்துலா ரீகபாலா ரபாரபா. என் கவனத்தை திருப்போம், என் கவனத்தை திருப்போம். என்னுடைய சிந்தனைகளை சிதற பண்ணுகிற சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் அதிகாரம் நாமத்தில் அதகமாக்கப்படுவதாக. சிந்தைகளை சிதற பண்ணுகிற சத்துருடைய வல்லமைகள், சர்ப்பத்தின் வல்லமைகள் முற்றிலும் அதமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை, 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 விடுதலை. இந்த ராத்திரி, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் விடுவிக்கிறவராய் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தனை மண்டலங்களே ஒரு விடுதலை, விடுதலை, விடுதலை. நன்றி, 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 நன்றி. ஏசப்பா, என் நோக்கத்தை நான் இழந்துடக்கூடாது, என் நோக்கத்தை நான் இழந்துடக்கூடாது. ஜெபிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா? என் நோக்கம் பரலோகமாக இருக்கணும். என் நோக்கம் கர்த்தருக்காய் பாடுபடுகிறதா இருக்கணும். என் நோக்கம் கர்த்தருக்காய் ஏதாவது ஒன்று செய்கிறதா இருக்கணும். என் நோக்கம் தேவ சமூகமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? உண்மையாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நான் ஜெபிக்கிறது ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பக்கமாக இருந்தாலும் நீங்கள் உண்மை ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபா உடதியா தர ஹந்துடா லக்கபரா ஷந்துடபா. தெய்வ பிள்ளைகள், உங்கள் அனுபவம் எப்படி இருக்கிறது? ஏதேன் தோட்டம் கெட்சமனே தோட்டத்தை விட அழகானது தான். ஆனால் அங்கே தான் பாவம் ஆரம்பிக்கிறது. கெட்சமனே தோட்டம் கொஞ்சம் அழகு குறைவு தான், ஆனால் அங்கே தான் உயிர்த்தெழுந்த செய்தி பிறக்கிறது. அது யாரை கொண்டு பிறந்தது தெரியுமா? கர்த்தர் மேல் கவனமுடைய ஒரு பெண்ணை கொண்டு, ஒரு ஸ்திரீயை கொண்டு, ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீயை கொண்டு. எழுத படிக்க தெரியாது பிசாசின் போராட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீயை கொண்டு உயிர்த்தெழுந்த செய்தி பிறந்தது. நீங்க எந்த அனுபவத்தில் இருக்கிறீங்க? ஏதேன் தோட்ட அனுபவமா, கெட்சமனே அனுபவமா, ஏவாளின் அனுபவமா, மகதலேனா மரியாளின் அனுபவமா? நீங்க எந்த அனுபவத்தில் இருக்கிறீங்க? மார்த்தாளின் அனுபவமா, இயேசுவின் பாதத்தில் இந்த மரியாளின் அனுபவமா? வாட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ்? இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீங்க ஜீவிக்கிறீங்களே. இன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகை என்று நம்ம கொண்டாடுறோமே, நம்ம என்ன அனுபவத்தில் இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். பரலோகம் அதை தான் கவனிக்கிறது. ஷபாடா கந்துடா மா ஷட்டலா பௌடதியா தரபரம். நோக்கமெல்லாம் பணமாக இருக்குதா? நோக்கமெல்லாம் உலகமாக இருக்குதா? நோக்கமெல்லாம் உலக இச்சைகளாக இருக்குதா? நோக்கமெல்லாம் மாம்சத்தின் கிரியைகளாக இருக்குதா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுவிப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுவிப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். உற்சாகமாய் அவரை விடுவிக்கிற வல்லமை,
அவருடைய விடுவிக்கிற வல்லமை, அவருடைய விடுவிக்கிற வல்லமை அந்த மகதலேனா மரியாளின் அனுபவம் என் அனுபவமாய் மாறட்டும். அந்த மகதலேனா மரியாளின் அனுபவம், அந்த மரியாளுடைய அனுபவம், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கிற அனுபவம், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து புலம்புகிறது அல்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கிற அனுபவம் என் அனுபவமாய் இந்த உயிர் தெழுந்த நாளில் மாறட்டும். என் மூலமாய் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உலகம் காணட்டும். இயேசு மரிக்கல, அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் நிரூபிக்க என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா, என் வாழ்க்கையை பயன்படுத்துங்கப்பா, என் வாழ்க்கையை பயன்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் உண்மையா ஒப்பு கொடுத்து கேட்குறீங்க? இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை சந்தோஷப்பட நம்ம இங்கே இல்லை, இயேசு உயிர் தெழுந்தார் என்பதை நிரூபிக்க தான் நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார். இயேசு உயிரோடு என்பதை நிரூபிக்க தான் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். அதற்காக தான் உங்களை அபிஷேகம் பண்ணார், அதற்காக தான் உங்களை அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் அதை செய்வாராக. என்னோடு பேசுற பழகிற எல்லாரும் சொல்லணும், நீ இயேசுவின் பிள்ளையா, இயேசு ஜீவிக்கிறாரா, இயேசு அன்புள்ளவரா, இயேசு வல்லமை உள்ளவரா. நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் என்பதை நாம் சொல்ல முடியணும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம இந்த உயிர்த்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம், ரொம்ப சந்தோஷம், நல்லதுதான். கர்த்தரதை விரும்புகிற நல்லதுதான், நம்ம பிள்ளைகளுக்கு இந்த சொல்லி கொடுக்குறோம் நல்லதுதான். ஆனால் எதை விட்டுறக்கூடாது தெரியுமா? அந்த மகதலேனா மரியாள் தன்னுடைய வாயினால் இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லும் பொழுது சீசர்கள் மறுப்பு சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா பாருங்க. மற்றவங்க நம்பினாங்க, கண்டிப்பாக ஆண்டவர் இவளுக்கு தரிசனம் ஆயிருப்பா, ஏன்னா இவருக்கு அன்பு அப்படிப்பட்ட அன்பு, இயேசு மேலே இவ வச்ச அன்பு அப்படிப்பட்ட அன்பு. நான் நினைக்கிறேன் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் கூட மகதலேனா மரியாளை அன்பை பார்த்து பிரமித்திருப்பான். மற்றவங்க நம்பினாங்க இவ சொன்னதை, காரணம் இவள் இயேசுவின் மேல் வைத்த அந்த அன்பை அவர்கள் பார்த்தார்கள். உங்களை கொண்டு உயிர்த்த இயேசுவை நிரூபிக்க முடியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் நிரூபிக்க முடியுமா? உங்களோட பழகிறவங்களுக்கு நீங்கள் நிரூபிக்க முடியுமா? அப்படி நிரூபிக்க முடியும்னு ஆண்டவரேன்னு கேளுங்க பார்ப்போம். வலக்கரத்தை உயர்த்தி, இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நான் நிரூபித்து இந்த உலகத்தை விட்டு நான் போன ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நான் நிரூபிக்கணும்ப்பா. சங்கடா ஹந்துடாரியான் டலாரா கபரா பரபர. உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த சாதாரண இந்த அடிமையாகிய நான், என்னுடைய குடும்பம் சாபத்தில் இருந்தது, என்னுடைய குடும்பம் அடிமைத்தனத்துக்குள் இருந்தது, என் குடும்பத்தில் மூதாதைகள் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ எங்கள் அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, என்னை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் இயேசுவை பிடிச்சதுனால நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. இயேசு ஜீவன் உள்ளவர் என்பதை அவங்க வாயாலே அவங்க சொல்ல வச்சிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கொண்டு நிரூபிக்க முடியுமா? உங்கள் வாழ்க்கை கொண்டு நிரூபிக்க முடியுமா? உங்களுக்கு தெரியுமா, எங்கள் குடும்பத்தில் இன்னும் அநேகர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் உண்டு. அந்த சாபங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்களை கூட தொட முடியவில்லை, ஒரு ஆணை கூட தொட முடியவில்லை. காரணம், நாங்கள் பெரிய ஆட்கள் அல்ல, எங்களை அழைத்த இயேசு ஜீவன் உள்ளவர் என்பதனால், ஜீவன் உள்ளவர் என்பதனால். ஷஹடா தியான்டாலா கந்துடா பாரா. நீங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, ஒரு சாபமும் ஒரு பொல்லாத ஆவியும் உங்கள் சந்ததியை தொடர்ந்து வரக்கூடாது. அதுதான் நீங்கள் இயேசுவை நிரூபிக்க முடியும். நான் இயேசுவை பிடிச்சதுனால இன்னைக்கு என் குடும்பம் வாழ்கிறது என்பதை நீங்கள் நிரூபிக்க முடியும். இன்னைக்கு நம்மளால் சில பேரால் நிரூபிக்க முடியல. காரணம், நம்ம தோற்று போகிறோம். காரணம், நம்ம கவனம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. அதை நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஏசப்பா என்னை மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். என்னுடைய கவனங்க சிதறல்களை மன்னிங்க ஆண்டவரே. என்னுடைய கவன சிதறல்கள் சரியான இடத்துல இல்லைப்பா, நான் சிதறி இருந்தோம்ப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கவனம் சரியா இருக்கட்டும். அந்த மகதலேனா மரியாளுடைய அனுபவம் என் அனுபவமாய் மாறட்டும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா